ஆண்டவன் பூஜை எப்படி செய்வார்கள்? ஆதித்தன் உதிப்பதற்கு முன்பதாக அருணசந்தி காலம் என்று உரைப்பார். அந்த அருணசந்தி காலத்துக்கு முன்பதாக ஆண்டவன் சிவபெருமான் பூஜையை சிறப்பாக செய்துவிட வேண்டும். ஆனால் அன்று தேவாதி தேவர்கள் எப்பொழுதும் பிரம்மமுகூர்த்தம் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தரையும் காணும். அவர் வருவார் இவர் வருவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவதான் ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறார். பூசை சிவன் பூசை முடக்கினால் சரியாகுமா? சரியாகாதல்லவா? அதனால் ஆண்டவன் கலட்டி போட்ட மாலையை அவரே தன்களத்தில் எடுத்து போட்டு அவரே பார்க்கிறார். தேங்காய் பழம் உடைக்கிறனாலும் பரவாயில்ல, சரி பிச்ச மந்திரத்தை உரைக்கிறான். சிவபெருமானோட மந்திரத்தை சிவனாரே உரைத்து அவரே பூசை பணிவிடை செய்கிறான். அப்பதான் பார்க்கிறான் அந்த பூசை சிவனாருடைய பூசை சிவனே செய்து முடித்தார். சரி, அப்பதான் ஆண்டவன் பார்க்கிறான். ஆகா, இந்த முக்கோடி தேவாதி தேவர்களை நம்பில்லா ஆமையா நம்ம மோசம் போயிட்டோம். சரி, இனிமால் தேவாதி தேவர்களை நம்பக்கூடாது. நம்மளுக்கென்ற ஒரு அடியன், ஆமா நம்மளுக்கென்று ஒரு சீடன் இருப்பானால் நம்ம பூசையை சிறப்பாக செய்வான் அல்லவா? ஆமையா, ஆமா நம்மளுக்கென்று ஒரு அடியவன், நம்மளுக்கென்று ஒரு சீடன் இருப்பானால் கண்டிப்பாக நாம் சொல்வதை அவன் கண்டிப்பாக கேட்பான் என்ற ஆண்டவன் சிவபெருமான் தனக்கு தானே ஒரு சீடனை உருவாக்க வேண்டும் என்று என்ற ஆண்டவன் எங்கே வருகிறான் ஐயா? எங்கே வருகிறான்? அந்த கைலாச மாமலையில் கங்கை, ஆமா கங்கை நதி பாய்ந்து ஓடுகிறது. அப்படி கங்கை நதியில் வைந்து பாய்ந்து ஓடுகின்ற வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறான். கங்கை நதி ஓரமாக வந்து சரி 1000 லிங்கம் வைத்து, ஆமா சேர்த்து மணல் குமித்தான். சரி 1000 லிங்கம் வைத்து அந்த லிங்கத்துக்கு முன்பதாக 3 பச்சை கலசம், ஆமா பச்சை கலசம். அந்த 3 பச்சை கலசத்திலும் மாவினால் ஒரு கும்பம், அரசலையினால் ஒரு கும்பம், செவ்வரளி பூவினால் ஒரு கும்பம் வைத்து அந்த கும்பத்தின் முன்பதாக ஆண்டவன் சிவபெருமான் மிச்ச மந்திரத்தை உச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்கின்ற போது என்ன ஆகுது ஐயா? 48 நாள் முதலா ஆண்டவன் சிவபெருமான் 48 நாள் முதலா ஐய பூசை எது செய்து வாரா? நாள் முதலா பகவானுடைய அருளாடு அந்த 3 நல்ல கலசம் அது பகவானுடைய கிருபையாலே ஐயா ஒரு கங்கை ஏறுதையா நல்ல கிருபையாலே அந்த 48ஆம் நாளன்று ஒரு மண்டல காலம் என்று உரைப்பார் அல்லவா? அப்படி சிவபெருமான் அருளாலே என்ன ஆகுது தெரியுமா? அந்த 3 நல்ல கலசம் அது வெடிக்குதையா. கலசத்தின் உள்ளிருந்து குடும்பி பூடா பஞ்சாங்க ஏடுடனே பாலகண்ணன் பிறந்து வார அந்த பகவானோட முன்பதா பாலக
பாலகன் தான் அவதரிப்பார். பகவானோட முன்பதாக ஒரு பாலகன் அவதரித்து வருகிறான். எப்படி வருகிறான்? முன்குடம்பு பூணூல் பஞ்சாங்க ஏடுடனே பகவான் முன்பதாக அடிபணிந்து நமஸ்கரித்து நிற்கிறான். நமஸ்கரித்து நிற்கிறான். அப்படி நமஸ்கரித்து இருக்கின்ற போதான் பகவான் பார்த்தான். பார்க்கிறான், சிறு குழந்தாய், ஆமா, என்னோட அருளால் நீ பிறந்த பிள்ளை எப்பொழுதும் சிறப்பாக இருப்பாய் அப்பா, ஆமா என்று சொன்ன போதான் பார்க்கிறான். சரி, அப்படியே அடிபணிந்து இருக்கின்ற அந்த பாலகனுக்கு ஆண்டவன் பேர் நாமம் கொடுக்கிறான். ஆமா, என்ன பேர் கொடுக்கிறானப்பா? அரசலையில் பிறந்ததனால், ஆமா, அரசலையில் பிறந்ததனால் அரச மகன் தவசிநாதன். ஆமா, தவசிநாதன். கும்பத்தில் வந்து பிறந்ததனால் இன்று முதலாக உந்தன் பேர் கும்பமாமுனி. ஆமா, கும்பமாமுனி. செவ்வரளி பூவிலே வந்து பிறந்த ஒரு காரணத்தினால் மகனே இன்று நாள் முதலாக உனக்கு சிவக்குழந்து என்று ஒரு பேர். ஆமா, சிவக்குழந்து ஒரு பேர் விட்டான். பெயர் கொடுத்து, சரி, அப்பதான் பார்க்கிறான். அப்படியே அடியவன் ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா. அப்பதான் சிவக்குழந்து பாலகன் கேட்கிறான். ஆண்டவா சிவபெருமானே, தாங்கள் என்னை அவதரித்த காரணங்கள் என்ன என்ன அதை தாங்கள் தனிவோடு சொல்ல வேண்டும். சரி, என்னை பிறவி செய்த காரணங்கள் என்ன என்ன என்று கேட்டபோதான் பார்க்கிறான். பாலகா சிவக்குழந்து, நான் உன்னை ஏன் அவதரித்து என்று தெரியுமா? எதற்காகவே? எப்பா, என்னப்பா? இந்த கைலாச மாமலையில் எனக்கும் என் தேவியாக இருக்கும் பார்வதிக்கும் நித்த பூஜை நடக்க வேண்டும். சரி, அன்றாட பூஜை பணிவிட நடத்த வேண்டும். இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக தேவாதி தேவர்கள் தான் இந்த பூஜை செய்து வந்தார். ஆமா, செய்து வந்தார். தேவாதி தேவர்களே உண்டும் என்று நம்பிவிட்டேன். சரி, ஆனால் தேவாதி தேவர்கள் எல்லாம் என் பூஜையை முடக்கி விட்டார். அதனால் எனக்கென்று ஒரு சீடன், எனக்கென்று ஒரு பாலகன் வேண்டும் என்று ஆமா உன்னை பிறவி செய்தேன். சரி, அதனால் நாளொன்றும் தவறிடாமல் பொழுதொன்றும் மாறிடாமல் என் பூசை சிறப்பாக செய்வாய் மகனே என்று சிவபெருமான் உரைக்கிறான். அப்படி சிவபெருமான் உரைத்த போது சிவக்குழந்து பாலகன் பார்க்கிறான். ஆண்டவா சிவபெருமானே, உங்கள் பூசையை எந்த விதமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு அடியவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் சரி, அந்த விதப்படியே அழகா நான் செய்திடுவேன் என்று ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சிவக்குழந்து பாலகன் கேட்டபோது அப்போதான் பார்க்கிறான். மகனே சிவக்குழந்து, ஆதித்தன் உதிப்பதற்கு முன்பதாகவே அரணசந்தை காலத்தில் என் பூசை நடைபெற வேண்டும். அப்படி என் பூசை நடைபெற வேண்டுமானால் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்தரித்து குளித்து நீராடி பூவினால் என்னை புஷ்பத்தினால் அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் செய்தால் மட்டும் போதாது, தலைவாழை இலை விரித்து அதில் தேங்காய் பழம் உடைத்து வைக்க வேண்டும். நாறு உரியாத தேங்காய், நாறு உரியாத தேங்காய், நனையாத பச்சரிசி இதை வைத்து எனக்கு பூஜை பணிவிட செய்தாலே போதும் அப்பா, போதும், நான் சிறப்புடன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன போது இதெல்லாம் சரியாக ஆண்டவா, சரி, உங்களுக்கு நான் பூமலர் எடுக்க வேண்டும் அல்லவா? ஆமையா, அதுக்கு நான் எங்கே செல்வது? தேவலோகத்தில் இந்திரம் தோட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இந்திரன் தோட்டம் ஒன்று இருக்கிறப்பா. இந்திரன் தோட்டத்தில் எனக்கு பிடித்த செவ்வரளி மாலை. ஆமா, செவ்வரளி மாலை. என் பார்வதிக்கு பிடித்த அவ்வரளி. செவ்வரளி அவ்வரளி, ஆமா, இந்த 2 மலர்களை பறித்து வந்து சரி அலங்காரம் செய்து சிறப்புடனே செய்வாய் என்று சொல்ல அப்பதான் சிவக்குழந்து பாலகனுக்கு கைலாசம் அருகிலே ஒரு பரணகை அமைத்து சிறப்புடனே செயல்படுவாய் மகனே என்று சிவபெருமான் வாழ்த்தினான். ஆமா, பூசை பணிவிடை செய்து வந்தால் பிற்காலத்தில் உனக்கு ஒரு முத்தி மோட்சம் கிடைக்கும்.
என்று உரைத்த போதான் பார்க்கிறான். அவதான் சிவக்குழந்து பாலகன் மறுநாள் காலையில் ஆண்டவன் பூசை நடத்த வேண்டும் அல்லவா என்று பார்த்து வர்ணங்களை இழந்தரித்து விடிய காலம் 4 மணி பிரம்மமுகூர்த்தத்தில் குளித்து நீராடி எங்கே வருகிறான் ஐயா? நல்ல தெய்வலோகோ வருவானா ஏற்றதொரு சிவக்கொழுந்து வருவானா அப்படி தேவலோகத்தில் வந்து ஆண்டவனுக்கு ஏற்பட்ட செவ்வரளி மாலையும் அவ்வரளி மாலையும் மடுபடாமல் பறித்து மாலையாக தொடுத்து கைலாச மாமலையில் அந்த ஆண்டவண்ட சிவனாரு பூசை எது செய்ய போறா குழந்து பாலகண்டா அப்படி பூஜை பணிவிட செய்ய வேண்டும் என்று அப்படி வருகின்ற போது தேவாதி தேவர்களாம் கைலாச மாமலையில் குமிந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த கூட்டத்தை கைலாச மாமலையில் தேவர்கள் வந்ததில்லை. சரி, அவதான் பார்க்கிறான். என்ன ஆகிறது? அவன் ஏன் வந்திருக்கிறான் என்று தெரியுமா? இதனால் இதுவரைக்கும் நாங்கள் தான் தேவாதி தேவர்களால் ஆண்டவன் பூசையை நடத்தினோம். ஆனால் இந்த ஒரு பகவான் பூஜையை முடக்கிய ஒரு காரணத்தினால் தேவாதி இனங்களே வேண்டாம் என்று உரைத்து விட்டாரே. சரி, நம்மளதான் வேண்டாம் என்று சொன்னால் மாமுனிகள் எத்தனையோ பேர் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்காங்க? கும்ப மாமுனி இருக்கிறார், அகஸ்திய மாமுனி இருக்கிறாங்க. எத்தனையோ மாமுனிகள் இருக்கிறார்களே. சரி, அந்த மாமுனிகளிடத்தை பூஜை பணிவிடை செய்வதற்கு செய்யலாம். சரி, ஆனால் அதனால நம்மளை இழிவாக செய்வதற்கு ஒரு சிறு பாலகனை உற்பத்தி செய்து விட்டாரே. இவன் எப்படிதான் செய்கிறான் என்று சிந்திக்கின்ற போது சிவக்குழந்து பாலகன் வருகிறான். பழைய மாலையை அகற்றினான். ஆண்டவன் சிவபெருமானுக்கு அழகா அபிஷேகங்கள் சாத்தினான். சரி, பூவினால் மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து அதை ஆண்டவன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அழகாக மாலையாக தொடுத்து தளவாளை இளவிரித்து தேங்காய் உடைத்து வைத்து தீப கற்பூரம் காட்டுவதற்கு முன்பதாக தொடுத்த மலர்கள். அவதான் முதிரி மலர்களை எடுத்து ஆண்டவன் சிவபெருமானை பூஜை செய்கிறான். சரி, ஓம் சிவாய நமக. அப்படி நமச்சிவாய நமக. காளகண்டன் என்றும் கரைக்கண்டன் என்றும் அப்படி சங்கரா சதா சிவா அப்படி நிமலா நிருதரா சர்ப்பத்தின் ஆபரண சந்திரசேகரா அப்படி இவோ வருவதத்தில் ஆணை தோல் போர்வையும் புலித்தோளாசனமும் பார்வதி வளம் பெற்ற ஆண்டவா சிவனாரை எண்ணி 5 எழுத்து மந்திரத்தை உச்சாடம் செய்கிறான். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக
என்று சிவபெருமான் ஐந்தெழுத்து மந்தரை உச்சாரம் செய்து கொண்டிருந்தான் அல்லவா? ஆமையா. தேவாதி தேவர்கள்லாம் மனம் நம்மளும் பூசை விட செய்தமே வருவம் தட்டெடுப்போம் காட்டுவோம் போய்கிட்டே இருப்போம். சரி, என் பகவானை உருகிறான் நினைக்கிறான் என்று சொன்ன போதான் பார்க்கிறான் சிவக்குழந்து பேர் அப்படி கைலாச மாமலையில் வளர்ந்து கொண்டே போகிறது. அதை பார்த்தால் ஒருத்தருக்கு கோபம். ஆமா, யாராட்டும் ஒரு எதிரின்னு ஒரு பொறாமை கொண்டாதானே அங்க வரும். அப்பதான் பார்க்கிறான் தெய்வலோகத்தில் வாழ்கின்ற இந்திர பகவானுக்கு சிவக்குழந்தலை கண்டாலே பொறாமையாரு. சரி, இவ்வளவு நாள் தேவாதி தேவர்கள்லாம் இந்திரா என்றார்கள். இப்ப என்ன சிவக்குழந்தை பின்னால போறாங்க. சரி, அடைக்கிறான் ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கிறார். அடே அப்பா, சிவக்குழந்து என் பூசையை முடக்கிய ஒரு காரணத்தினால் கைலாசம் உனக்கு உதகாது. ஆதி பூலோகம் போவாய் என்று வேண்டிய வரங்களை கொடுத்து பூலோகம் அனுப்பினான். கைலாச மாமலையில் நான் சிவபெருமான் இன்று முதலாக என் பூசையை அணைத்த ஒரு காரணத்தினால் சரி சிவன் அணைந்த பெருமாளாக போவாய். 21 தேவாதை 61 கூட்டுறவு தேவாதைக்கும் சரி லாட சந்நியாசி கூட்டமாக இருந்து உனக்கு முதல் பூசை உனக்கு பெற்று வருவாய் என்று மகனே என்று அவன் வரங்களை கொடுத்து பூலோகம் அனுப்பினார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா,